மாறி எப்பயுமே ஒன்று சொல்லுவான், புறாக்களை நம்பலாம், மனுஷங்களை நம்பக்கூடாது. பாதையில தாவி ஓடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மாலை அள்ளுது ஆள வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கர ஆல சொக்குது ஆல மாலை மாத்த மாமன் வரட்டுமா கண்மணிய வழியில பூத்த சாமந்தி நீய, விழியில சேர்த்த பூங்கொத்து நீய. அடிய அடிய பூங்கொடிய கவலை மறக்கும் தாய்மடிய. அழகே அழகே பெண் அழகே, வணக்கம் வந்தனே நமஸ்காரம். மிஸ்டர் ஒன்வாசம் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 45 days ஹேண்ட் ஃபீடிங் பண்ண பிஜினை வந்து பறக்க விட போகிறோம். ஸோ அது வந்து நல்ல ரிசல்ட் தரும்னு நினைக்கிறேன், ஏன்னா பயங்கரமாக வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கு. ஸோ இது மேலே இருக்கிறவர் தான் வந்து இன்றைக்கி பறக்க விட போகிறோம். இவர் வந்து 45 days ஆகுது, அது பக்கத்தில் இருக்கிறவர் இப்போ தான் 20 days ஆகுது. ஸோ இவர் இன்னும் பறக்க ஆரம்பிக்கல. இப்போ இவர் தான் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ண விட போகிறோம். ஓகே ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜினை வந்து நம்ம பையன்கிட்ட கொடுத்துட்டு ஸோ ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் நிற்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ அங்கேருந்து தான் வந்து நம்ம புறாவை பறக்க விட போகிறோம். ஓகே, இப்போ புறாவை பறக்க விட்டாச்சு. வெயிட் பண்ணு வரும் இரு. ஸோ இப்போ தான் ரெக்கை அடித்து பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 week 2 weeks போனால் இன்னும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆன் பண்ணிக்க, பரவாயில்ல பிடிச்சிக்கோ. அப்படி அப்போலாம் வரும். இன்னும் கை தூரமாகிடும். ஸோ ஃபஸ்ட் டைமாக பிஜிஎன் ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் ட்ரெயின் பண்ணாமல் ஸோ நம்ம வந்து வாக்கிங் போகிற மாதிரி ரன்னிங் ஓடுற மாதிரி பிஜிஎனை ட்ரைனிங் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு வந்து பைக்கில் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பைக் மூலிமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பைக் பின்னாடி வருதா இல்லையான்னு. ஸோ அடிக்கிற வெயிலில் வந்து பிஜின் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டு தரையில் இறங்கிடுச்சு. ஸோ திரும்பவும் பறந்து கேமராமேன் மண்டையிலேயே போய் உட்காந்துருச்சு. ஏன்னா அந்த மண்டை ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, எப்போவுமே மண்டையிலேயே தான் போய் உட்காருது. அப்படியே வா, வேகமா வா. போடா நீ வேகமா போடா. போடா போ. ஸோ நம்மளும் வீடியோவில் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு ஸோ நான் வந்து பறக்க விட்டால் கொஞ்சம் தூரம் என் கூட பறந்து வந்துச்சுப்பா. எதிர்க்கு ஒருத்தர் வந்தார் வேகமாக. தலைவர் நான் தான் பைக்கில் போகிறேன்னு நினச்சி அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்து அவர் பின்னாடியே போயிட்டார். ஓச்சிரா சோளமுத்தான் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ திரும்பவும் நம்ம ஆள் அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் போட்டேன். அங்கேருந்து பிரிட்ஜு மேலே உட்காந்துட்டாரு. சரி நானும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ கடைசி வரைக்கும் வரல. சரி வெயில் பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ திரும்ப அதை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் வண்டியில் போயிட்டு வரேன். நம்ம முயற்சி வந்து வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு யூட்டர்ன் போட்டு ஸோ நம்ம பிஜினை வந்து நம்ம பின்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவரும் தீயாக பறந்துட்டார் வண்டியை பார்த்த உடனே. எந்த பையா
ஏமால உட்காந்துச்சுடா சிக்கமா உட்காந்துடா ஓகே ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.